السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في محسن تنزيل العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அன்பிற்கினிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய ஒரு மாபெரும் பேரருளால் மகத்தான இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹுவை வணங்கி வழிபடுவதற்காக அவனுடைய இல்லத்திலே ஒன்று கூடி இருக்கின்றோம். இந்த நேரத்தில் அல்லாஹுடைய அருளை பரக்கத்தை பெறுவது எப்படி என்கின்ற தலைப்பின் கீழ் ஜும்மாவுடைய உரையை நாம் கேட்க இருக்கின்றோம். வல்ல ரஹ்மான் அதற்கு அருள் புரிவானாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, மனிதனுடைய வாழ்க்கையில எல்லாமே அவனுக்கு கிடைக்கும். பொருளாதாரமாக இருக்கட்டும், அல்லது பதவிகளாக இருக்கட்டும், பட்டங்களாக இருக்கட்டும், அந்தஸ்துகளாக இருக்கட்டும், இவை எல்லாமே இந்த பூமியிலே அவனுக்கு கிடைத்தாலும் அவனுக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கவில்லை என்று சொன்னால், பரக்கத் இல்லை என்று சொன்னால், அவன் எவ்வளவு பெரிய உயரத்தை தொட்டவனாக இந்த பூமியில் இருந்தாலும் அவனால் நிம்மதியாக இந்த பூமியிலே வாழ முடியாது. அதே சமயம் ஒரு மனிதருக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுக்காமல், பொருளாதாரங்களை கொடுக்காமல், பதவி பட்டங்களை கொடுக்காமல், கல்வி அறிவை கொடுக்காமல், அந்தஸ்தை வழங்காமல் அல்லாஹ்வுடைய அருளை மட்டும் அவனுக்கு கொடுத்து விடுவான் என்று சொன்னா, அந்த மனிதரை போல இந்த உலகத்திலே நிம்மதியாக வாழக்கூடிய மனிதரை நீங்கள் பார்க்க முடியாது. அப்ப அல்லாஹ்வுடைய அருள் என்பது மிக மிக முக்கியமானது. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிந்த அந்த மணமக்களுக்கு பிரார்த்தனை செய்யும் பொழுது ஏராளமான விஷயங்கள் இருக்கல. ஒரு மனிதருக்காக நாம் கேட்பதற்காக என்னென்ன விஷயங்கள் இருக்கின்றன. ஆனால் அதையெல்லாம் கேட்காமல் அந்த பிரார்த்தனையில ஒரு மைய கருவாக இதை வைத்தார்கள்: பாரக்கல்லாஹு லக்க, அல்லாஹ் உனக்கு அருள் புரியட்டும், ஒபாரிக் அலைக்க, உனக்கும் உன்னுடைய துணைவியாருக்கும் அருள் புரியட்டும், நன்மையான காரியங்கள் அனைத்திலும் உங்கள் இருவரையும் ஒன்று சேர்த்து வைக்கட்டும். அப்ப அல்லாஹ்வுடைய அருள் எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் திருமண வாழ்க்கையில அடியெடுத்து வைக்கிற மணமக்களுக்கு கேட்ட பிரார்த்தனையில பரக்கத்தை முன்னெடுத்திருப்பாங்க. அது மட்டுமல்ல, பெருமானாரிடத்தில் வந்து நினைக்கிட்டு சில சஹாபாக்கள், அவர்களுடைய தாய்மார்கள் அல்லாஹ்வுடைய பரக்கத்தை கேட்டு என் பிள்ளைக்கு துவா செய்யுங்க என்று சொல்லக்கூடிய காட்சிகளும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தைகளுக்காக, அந்த சிறுவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே அவனுடைய பரக்கத்தை கேட்டு பிரார்த்தனை செய்ததெல்லாம் நாம பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ்விடத்துல 10 ஆண்டு காலம் பணி செய்த அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடைய தாயார் என்ன செய்யறாங்கன்னா, தன் மகன் அழைச்சிக்கிட்டு ரசூலுல்லாஹ் கூட்டிட்டு வராங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய மகனுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க, துவா செய்யுங்க அப்படின்றாங்க. அப்ப அந்த சிறுவருக்கு தேவையான விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆனா அந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அனஸுக்காக செய்த துவா என்ன தெரியுமா? அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு வ வலதஹு, இறைவா இவருக்கு பொருளாதாரத்திலும் மக்கள் செல்வத்திலும் வபாரிக் லஹு, உன்னுடைய அருளை நீ அதிகமாக தந்து விடுவாயாக. அவருக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்திலும் உன்னுடைய அருளை கொடு, அவருடைய பிள்ளை செல்வங்கள், மக்கள் செல்வங்கள், அதிலும் உன்னுடைய அருளை கொடு என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்ததாக புகாரியுடைய 6344வது செய்தியில பார்க்கிறோம். அதே போல ரசூலுல்லாஹ் இந்த பரக்கத்தின் சிறப்பை அறிந்ததுனாலதான் மதீனாவுக்கென்று பிரத்யேகமாக துவா செய்றாங்க. எப்படி மக்காவிற்கு அல்லாஹ் பரக்கத் புரிந்தானோ, அதன் மீது தன் அருளை பூர்த்தியாகி வைத்தானோ, அதை விட 2 மடங்கு பரக்கத்தை ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு கேட்டு பிரார்த்தனை செய்தது புகாரியில 1885வது செய்தியில பார்க்கிறோம். இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பரக்கத் இல்லை என்று சொன்னா என்ன ஆகும்? ஒரு மனிதர் எவ்வளவு சம்பாதித்தாலும் அல்லாஹ்வுடைய அருள் அவருக்கு இல்லை என்று சொன்னா, அவரிடத்துல அந்த பொருளாதாரம் மிதமிஞ்சி இருக்காது. அந்த பொருளாதாரம் அவருக்கு நல்லதை தராது, தீயதைத்தான் அதிகமாக தரும். நீங்கள் பார்க்கலாம், பரக்கத்து இல்லை என்றால் அந்த நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சம்பளம் கை நிறைய வரும். மாதாந்திர சம்பளம் 50,000, 60,000, 40,000 சம்பளம் பெறுவாங்க. ஆனா அந்த சம்பளத்தை வைத்து அவங்க முழுமையான பலனை அடைவாங்களா? அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி அதுல மிச்சமாக இவ்வளவு இருக்கிறது என்று சொல்லி மகிழ்ச்சி அடைவார்களா என்று சொன்னா, அந்த மகிழ்ச்சிக்கு வழி இருக்காது. சம்பளம் வாங்கி கவரை வாங்கி வெளியில வந்த உடனே பலதரப்பட்ட கடன்காரன் நிற்பான். அத்தனை பேரும் எனக்கு 10,000 கொடு, எனக்கு 5,000 கொடு, எனக்கு 6,000 கொடு என்று சொல்லி கேட்பான். அத்தனை பேருக்கு கொடுக்கணும்.
இவர்களெல்லாம் அடைத்து விட்டு வரலாம் என்று சொன்ன ஒரு பெரிய மருத்துவ செலவு காத்திருக்கும். மாத்திரை மருந்துகளுக்கு என்று ஒரு பெரிய பொருளாதாரத்தை கொண்டு போய் கொட்ட வேண்டிய சூழல். இதையெல்லாம் கடந்து வெளியே வரலாம் என்று சொன்ன வேறு ஏதாவது நாம் எதிர்பார்க்காத தேவையில்லாத செலவுகளை நாம் என்ன செய்யும் சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கும். எவ்வளவு சம்பாதித்தாலும் கையில காசு இல்ல காசு இல்ல காசு இல்ல. 20ஆம் தேதி ஆச்சுன்னு சொன்னா இவரு அடுத்தவங்கிட்ட கடன் கேட்கக்கூடிய அளவுக்கு இவருடைய நிலைமை இருக்கு. அப்ப இந்த சம்பாத்தியம் என்ன? இது 1 கோடியே வரட்டுமே, 50,000 60,000 1 கோடியே சம்பாதிக்கட்டுமே. 1 கோடி சம்பாதித்தும் கையில காசு இல்லாம இன்னொருத்த போய் கையேந்துறார் என்று சொன்னா அப்ப இந்த சம்பாத்தியத்தை வைத்து அவருக்கு என்ன பிரயோஜனம்? அதே சமயம் இன்னொரு புறம் பார்க்கிறோம், வெறும் 10,000 15,000 சம்பளம் வாங்குறார். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையை கொண்டு தன்னுடைய குடும்பத்தாருக்கு தேவையான எல்லாவற்றையும் நிறைவு செய்கிறார், மனநிறைவோடு இருக்கிறார். அதில் மீதம் ஒரு தொகையும் மிஞ்சி நிற்கிறது. செலவழிக்கிறாங்க, எல்லாம் நல்லா செலவழிக்கிறாங்க. எல்லா செலவுகளும் போக அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி மாத கடைசியில இவர் கையில மிச்சம் இருக்குது. இவரை விட பெரிய சம்பளம் வாங்குவதற்கு கடன் கொடுக்கிறார். எப்படி பாருங்க, 50,000 சம்பளம் வாங்குறேன் காலியாகிட்டான். யார்கிட்ட வந்து நிக்கிறான்? 15,000 10,000 சம்பளம் கிட்ட ஒரு 2,000 கொடுங்க, ஒரு செலவுக்கு 3,000 கொடுங்க. இவர் கொடுக்கிறார் அவருக்கு. எப்படி நடந்துச்சு இந்த மேஜிக்கு? அப்ப இங்க மேட்ரு என்னன்னு கேட்டா, செய்தி என்னன்னு கேட்டா, பொருளாதாரம் மிதமிஞ்சி இருக்கிறது பரக்கத் கிடையாது. அந்த பொருளாதாரத்துக்குள்ள அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறதா, மறைமுகமான அருள் இருக்கிறதா, உதவி இருக்கிறதா என்பதுதான் இங்க விஷயம். அப்ப அந்த மறைமுகமான அருள் நம்மிடத்தில் சில நேரங்களில் இல்லாமல் போய்விடுவதற்குரிய காரணங்கள் என்ன, அல்லது பரக்கத்தை தக்க வைத்துக் கொள்வதற்குண்டான வழிவகைகள் என்ன? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இது விஷயத்துல நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்காங்க. இன்னென்ன காரியங்களை எல்லாம் நீங்க செய்துகிட்டு வந்தீங்கன்னா தொடர்ச்சியாக அல்லாஹ்வுடைய பரக்கத் உங்களிடத்துல பார்க்கலாம். நீங்க கடனாளி ஆக தேவையில்லை, நீங்க வட்டிக்கு போய் நிக்க வேண்டிய தேவையில்லை, நீங்க இன்னொருத்தட்ட கையேந்த வேண்டிய தேவையில்லை. அல்லாஹ் கொடுப்பதை வைத்து நீங்கள் என்ன செய்யலாம்? சந்தோஷமாக இருக்கலாம், அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் சுவைக்கலாம் என்று அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் சில பாதைகளை நமக்கு வடிவமைத்து தர்றாங்க. இதை நாம என்ன செய்யணும்னா நம்பிக்கையோடு கடைபிடிக்கணும். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு வழிமுறை சொல்றாங்க, ஒரு பிரச்சனைக்குரிய தீர்வை சொல்றாங்கன்னா நிச்சயமாக 100க்கு 100% அது சரியாகத்தான் இருக்கும். ஏன்னா வழி சொல்றது யாரு? படைத்த ரப்புல் ஆலமீன். அவனுக்கு தான் தெரியும் இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்பது தெரியும். அப்ப அவன் ஒரு வழியை சொல்லி தருகிறான் என்று சொன்னா அந்த வழியை நாம் கடைபிடித்தோம் என்று சொன்னா எப்படி கடைபிடிக்கணும்? சும்மா பேருக்கு கடைபிடிக்க கூடாது, உறுதியாக நம்பணும். அல்லாஹ் இதில் பரக்கத் இருக்கிறது என்று சொல்லுகிறானா, அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இதில் பரக்கத் இருக்கிறது என்று சொல்றாங்களா, அதை உளப்பூர்வமாக முதலில் உறுதியாக நம்பி இதை நான் இன்றிலிருந்து கடைபிடிப்பேன், இதன் மூலமாக நிச்சயம் அல்லாஹ்வுடைய அருளை நான் சுவைப்பேன். எனக்கு முன்னால் சஹாபாக்கள் இது மாதிரி கடைபிடித்ததினால் கடுமையான வறுமையில் வாழ்ந்த சஹாபாக்கள். எந்த அளவுக்கு வறுமை நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னா, திண்ணை தோழர்கள் ஒரு கூட்டம் இருப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டு வாசல் சின்னப்படியில தான் அவங்களுக்கு வீடு கிடையாது, போர்த்தி கொள்ள போர்வை இருக்காது, கடுமையான குளிர் அடித்தாலும் ஒரே ஒரு கைலி தான். இந்த கைலி என்ன செய்வாங்கன்னா இரவு நேரங்களை போர்த்தி கொண்டு படுப்பார்கள், பகல் நேரங்களில் அதை ஆடையாக கட்டிக் கொள்வார்கள். வேற துண்டு கூட கிடையாது, துணைக்கு போர்த்தி கொள்ள ஒரு துண்டு கூட கிடையாது. சாப்பாடு என்ன பெருசா சாப்பிட்டாங்களா? பேரித்தம்பளம் 2 தான் கிடைக்கும். சில நேரங்கள்ல ஏதாவது ஒரு தோழர் ஆட்டின் பாலை கறந்து கொடுத்தா ரசூல் என்ன செய்வாங்க, அந்த 70 பேருக்கும் பங்கிட்டு கொடுப்பாங்க. யாராவது ஒரு சஹாபி விருந்து வச்சாங்கன்னா அந்த விருந்துக்கு இந்த 70 பேரையும் ரசூல் அழைச்சிட்டு போவாங்க அனுமதி பெற்று. இப்படித்தான் சாப்பிட முடியும். இந்த தோழர்களில் மிக முக்கியமானவர் தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு திண்ணை தோழராக ரொம்ப ஏழ்மையில வறுமையில ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்தவர். எந்த அளவுக்குன்னா சாப்பாட்டுக்கு வழி இல்லாம பசி அப்படியே கொளுத்தும், அப்படியே அடிவயிறு பற்றி எரியும் பசியில. நேரம் என்ன செய்வாரா, கேட்கறதுக்கு சுயமரியாதை, யார்கிட்ட போய் நேரடியா கேட்கறதுக்கு அவருடைய சுய கௌரவம் தடுக்குது. எப்படி போய் கையேந்துறது, பசிக்கு எனக்கு சாப்பாடு போடணும் எப்படி கேட்கறது? அதனால அபூ ஹுரைரா என்ன செய்வாரா, ஒரு டெக்னிக்கை கையாளுவார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து செய்யறதுல ஒரு குர்ஆன் ஆயத்தை ஓதுவார். இந்த குர்ஆன் வசனத்துக்கு நீங்கள் விளக்கம் கொடுங்க. அந்த விளக்கம் கொடுங்கன்ற வார்த்தை தஹ்ரீனி அப்படின்றது. அந்த தக்ருனின்ற வார்த்தையை எப்படி அவருக்கு மொழிபெயர்ப்பார் என்று சொன்னா அதுக்கு 2 அர்த்தம். ஒரு தக்ருனிக்கு எனக்கு விளக்கம் கொடுங்க, இன்னொன்னு அதுலயே கொஞ்சம் உச்சரிப்பை மாற்றணும் என்று சொன்னா எனக்கு பசிக்கிறது, பசிக்கிறதுன்ற விஷயத்த இப்படி ஒரு லாஜிக் ஒரு டெக்னிக்கா சொல்லி என்ன செய்வார், கேட்பார். அபூ ஹுரைரா போய் அபூபக்கர் சொல்றாரு. அபூபக்கர் என்ன செய்றாரு, அவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு, இந்த குர்ஆன் வசனத்துக்கு விளக்கம் கேட்கிறாரு என்று சொல்லி அதுக்கு விளக்கம் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. என்னடா இது, நம்ம ஒரு இதை கேட்கிறோம், நேரடியா சாப்பாடும் கேட்க முடியல, இப்படி ஒரு விளக்கத்தை கேட்கிற ரூட்ல கேட்டா அதையும் சொல்ல மாட்டேன்றாங்களே என்று சொல்லி அடுத்து உமரை பாக்குறாங்க. உமர் இடத்துல போய் சொல்றாங்க. உமர் என்ன செய்யறாரு, அதை கேட்டுட்டு அவரும் அந்த குர்ஆன் வசனத்துக்கு விளக்கத்தை சொல்லிட்டு இவர் என்ன பின்புலத்துல வைத்து கேட்கிறான்னு தெரியாம கடந்து போயிட்டாங்க. பசி கொடுத்து எடுக்குது,
அந்த நேரத்துல ரசூலா பாக்குறாங்க. அந்த நேரத்துல ரசூலா வராங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு அழகான பண்பு இருக்கு. யாரையுமே அவங்க முகத்தை பார்த்து ஒரு அந்த ஃபீலிங்கை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க, கெஸ் பண்ணிடுவாங்க. ஆள் என்ன நிலைமையில இருக்கிறாப்ல, சாப்பாடு இல்ல, பசியுடைய ரேகைகள் முகத்துல தெரியுது. இதெல்லாம் ஒரு நல்ல இறை நம்பிக்கையாளருக்கான அழகு. நம்முடைய சகோதரன் ஒரு வருத்தத்தோட ஒரு கவலையோடு இருக்கிறான்னு சொன்னா நமக்கு என்ன என்று கடந்து போகக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வாங்கன்னா உடனே பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க, அபூ ஹுரைராக்கு பசிதான். அபூ ஹுரைரா அதே டெக்னிக்கை போய் ரசூலுல்லாஹ்ட்ட கையாடுற வசனத்தை ஓதிட்டு இதுக்கு நீங்க விளக்கம் சொல்லுங்களேன். தஹ்ருனி, அபூ ஹுரைரா பசிக்குதா? ரசூலுல்லாஹ் விளக்கம் சொல்லுற, என்ன வயிறு பசிக்குதா, வா அப்படின்னு கையை பிடிச்சு கூட்டிட்டு போய் ஒரு தோளத்தை பாலை வாங்கி அருந்த சொல்றாங்க. வயிறு ஊட்ட சாப்பிடுன்றாங்க. அவரு சாப்பிட்டு குடித்து திரும்ப கொடுக்குறாரு. அப்படியே அந்த பால் இன்னும் குடிப்பான்றாங்க. இதுக்கு மேல குடிக்க இந்த குடல் கிடையாது, என்னை விட்டுருங்க. பசி கதற மனுஷன் வேண்டாம் கதறக்கூடிய அளவுக்கு ரசூல் அனுப்புறாங்க, அந்த உணவை கொடுக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னா, அவ்வளவு வறுமையில வாழ்ந்த அந்த திண்ணை தோழர்கள் பிற்காலத்து காலங்கள் மாறுது. அல்லாஹ் அவர்கள் வாழ்க்கையில பரக்கத்தை உண்டாக்குகிறான். அல்லாஹ் அருள் புரிந்ததின் காரணத்தினால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாட்டிற்கு கவர்னராக பதவியேற்று போறார் உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல. அப்ப அவருக்கு மூக்கு சிந்துவாங்கல்ல, சளி பிடிச்சா ஜலதோஷம் பிடிச்சா, அந்த ஜலதோஷம் பிடிச்சா மூக்கு சிந்துற கர்ச்சிப் இருக்குல்ல, அது கைதான் என்று சொல்லக்கூடிய ஒரு விலை உயர்ந்த ஒரு பொருட்கள் விற்கக்கூடிய நாட்டிலிருந்து வந்த கர்ச்சிப். இருக்கிற கர்ச்சிப்லே ரொம்ப கிரேட் அந்தஸ்து கூழ்ந்தது. அபூ ஹுரைரா அப்படி எடுத்து மூக்க சிந்திட்டு சொல்றாரு, அபூ ஹுரைராவே உனக்கு வந்த வாழ்க்கையை பாத்தியா, ஒரு காலத்துல சாப்பாட்டுக்கே வழி இல்லாம நீ கிடந்த. இவரா சொல்றாரு, அவரே என்ன சொல்றாரு, அதை வெளிப்படையா சொல்றாரு. ஒரு காலத்துல ஒரு சாப்பாட்டுக்கே வழி இல்லாம நீ இருந்த, அல்லாஹ் உனக்கு அருள் புரிந்தான். இன்னைக்கு கைதான் நாட்டு கர்ச்சிப்புலதான் நீ மூக்கை சிந்துற, அந்த அளவுக்கு உனக்கு பரக்கத்து வந்திருக்கு, நீ அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டாமா அப்படின்னு அவருக்கா பேசிக்கொண்டு கவிதை மொழியில சொல்றாரு. அப்ப விளங்கி கொள்ளக்கூடிய செய்தி என்னன்னா, நம்ம வறுமையில ரொம்ப மோசமாக ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ரொம்ப சிரமப்படக்கூடிய ஒரு சூழலில் வாழ்ந்தாலும் அல்லாஹ்வுடைய அருள் மட்டும் நமக்கு கிடைத்து விட்டதுன்னு வைங்க, வாழ்க்கையே மாறி போயிடும். எப்படி இருந்த மனிதரும் எப்படியெல்லாம் மாறிடுவாங்க. நம்ம வாழ்க்கையை நீங்க எடுத்து பாருங்க, நம்முடைய கடந்த கால வாழ்க்கை இருக்குல்ல, இப்போ இருக்கிற வாழ்க்கையும் நம்முடைய கடந்த கால வாழ்க்கையும் எடுத்து வைத்து அப்படி ஒப்பிட்டு பாருங்க. ஒரு கட்டத்துல நமக்கு சொந்தமாக வீடு இருந்திருக்காரு, வாடகை வீட்டுல இருந்திருப்போம். அங்க இருந்து என்ன செய்யணும், வீட்டு ஓனர் வீட்டை காலி பண்ண சட்டி முட்டி ஜாமான் தூக்கிட்டு போகணும், தள்ளு வண்டியில போட்டுக்கிட்டு கொண்டுட்டு போகணும். போய் இருக்கிற வீடு உருப்படியா இருக்காது, அங்கங்க மழை பெஞ்சா ஒழுகும். இன்னைக்கு தானே காங்கிரீட் வீடா மாறி போச்சு, அன்னைக்கு ஓட்டு வீடு கூரை வீடு இப்படித்தான் இருக்கும். மழை பெஞ்சா யாரும் தூங்க முடியாது, குத்த வச்சு எல்லாரும் உட்காந்துருக்கும். அங்கங்க பாத்திரத்தை வச்சிருப்பாங்க, மழை தண்ணி விழுந்து கிடக்கும், சொட்டு நைட்டு ஃபுல்லா. ஒரு காலத்துல சாப்பாடு எப்படி இருந்தது, பள்ளிக்கூடத்துல சத்துணவு வாங்கி சாப்பிட்ட காலம்னா நம்ம மக்கள் ஒரு காலத்துல செய்வாங்க, அதுக்குன்னே காத்து கிடப்பாங்க. சத்துணவு மக்களோட மாணவர்கள் சாப்பிடக்கூடிய காலகட்டம். டவுசர் இருக்குல்ல, இன்னைக்கு கொழுப்படுத்து போய் நல்லா இருக்க கிழிச்சு போடுறான், கிழிச்சாதான் ஃபேஷன். இன்னைக்கு கிழிச்சு போட்டாதான் ஃபேஷன். அன்னைக்கு டவுசர் கிழிஞ்சிருக்கும், பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய டவுசர், அரசாங்கம் கொடுக்குற யூனிஃபார்ம் கிழிஞ்சிருக்கும். அது 4 ஊக்கு 4 பின்னு பட்டன் இருக்கிற ஒரு பட்டன் இன்னைக்கு சர்வசாதாரணம் ஆகி போச்சு. இன்னைக்கு ஷர்ட் எடுக்கிறதே சர்வசாதாரணம். 1000 ரூபாய்க்கு ஒரு ஷர்ட் எடுக்கிறது ரொம்ப ஈஸியா போச்சு. அன்னைக்கு ஒரு பட்டனை தைக்க முடியாது, ஒரு பின்ன வாங்கி குத்திட்டு போவோம். அல்ல இந்த முள்ளு செடியில முள்ளு இருக்கும்ல, அதை வாங்கி எல்லாம் குத்திருக்கோம், ஞாபகம் இருக்கா? அதை வாங்கி என்ன செய்வான், இந்த பின்னு கூட வாங்க முடியாம அந்த பெரிய முள்ளு காக்கா முள்ளு எடுத்து செய்வான், அதை குத்திக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போய்கிட்டு இருப்பான். பேக் இன்னைக்கு நம்ம புள்ள என்ன செய்யுது, 1000 ரூபாய் பேக் 1500 பேக் இருந்தானே அது ஸ்கூலுக்கே போகுது. நம்ம எதை தூக்கிட்டு போனோம், அணிவாளன் தைக்கிறாருல சாக்கு போய் அதுக்குள்ள நோட்டு அடுக்க முடியாம அடுக்கி தூக்கிட்டு ஓடுவோம். ஒரு பக்கம் டவுசர் இறங்கிட்டு இருக்கோம், ஒரு பக்கம் பைய பிடிச்சிக்கிட்டு பில் எடுத்துருவாங்க, குடுக்குன்னு ஓடுவோம். இப்படி எல்லாம் ஒரு காலத்துல இருந்தோம்ல. இன்னைக்கு அல்லாஹ் நம்ம எப்படி ஆக்கியிருக்கிறான், எவ்வளவு பெரிய செல்வத்தை கொடுத்திருக்கிறான், ஆற்றலை தந்திருக்கிறான், திறமையை தந்திருக்கிறான், அறிவை தந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையை கொண்டு இன்றைக்கு விசாலப்படுத்தி தந்திருக்கான். இன்னைக்கு சாப்பாடுக்கு யாராவது வழியிலன்னு சொல்ல சொல்லுங்க, தொப்பி பாபா பிரியாணிக்கு இன்னைக்கு 6 கூட சாப்பிட முடியும். எனக்கு இவ்வளவு பிரியாணி கொடு, சில்லியை கொடு, சிக்கனை கொடு, அதை கொடு, இதை கொடு, ஓடுறது வைக்கிறது எல்லாத்தையும் கொடு. ஒருத்தன் ஓடிக்கிட்டே இருக்கான், அதை கொடு, அவன் கடை சர்வர் அவனையாவது விட்டு வைக்கிறான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் எல்லாத்தையும் சாப்பிடுறான். எப்படி மாறிச்சு இன்னைக்கு லைஃப் ஸ்டைல், எப்படி மாறிச்சு? காரணம் என்னன்னா அல்லாஹ்வுடைய அருள். அப்ப இந்த அருள் இன்னும் அதிகமாக வேண்டும், நமக்கு தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா அதற்கு என்ன வழிமுறை? ரசூலுல்லாஹ் அதுல வழிமுறையில சொல்லி கொடுக்குறாங்க. முதல் வழிமுறை, நாம செய்யக்கூடிய எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, அதுல நேர்மை இருக்கணும். ஹலாலான முறையில நம்ம சம்பாதிக்கணும். ஹலாலான முறையில நம்ம சம்பாத்தியத்தை அது 10 ரூபாய் கிடைச்சாலும், ஹலாலான சம்பாத்தியத்துல ஒரு 10 ரூபாய் கிடைத்தாலும் அதில் அல்லாஹ்வுடைய அருளை நாம் சுவைக்கலாம். ஹலால் இல்லாம ஹராமான வழியில
ஏமாற்றி மோசடி செய்து பித்தலாட்டம் செய்து மார்க்கம் அனுமதிக்காத தவறான வழியில நம்ம பொருளாதாரம் ஈட்டணும்னா அந்த பொருளாதாரத்துல அல்லாஹ் பரக்கத்தை எடுத்துருவான். புகாரி முஸ்லிமுடைய 1742வது செய்தி அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எங்களுக்கு எடுத்துரைத்தார்கள். என்ன செய்தி? யார் செல்வத்தை உரிய முறையில் எடுத்துக் கொள்கிறார், உரிய முறைனா ஹலாலான முறையில் சம்பாதிக்கிறது, அவருக்கு அதில் பரக்கத் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய அருள் இருக்கும். யார் செல்வத்தை தவறான முறையில் எடுத்துக் கொள்கிறாரோ, ஹராமான முறையில பொய் சொல்லி ஏமாற்றி பிராடுத்தனம் பண்ணி பித்தலாட்டத்தனம் பண்ணி சம்பாதிக்கிறாரோ, அவர் சாப்பிட்டும் வயிறு நிரம்பாதவனை போல அலைந்து கொண்டே இருப்பார். சாப்பிட்டும் வயிறு நிரம்பாதவன் என்ன அர்த்தம்? நல்லா சாப்பிடுவான், ஃபுல்லா சாப்பிடுவான், கழுத்து வரைக்கும் சாப்பிடுவான். ஆனாலும் பாருங்க ஏதோ ஒண்ணு காலியா இருக்கிற மாதிரி இருக்கும், திருப்தி அடையவே மாட்டான். பாத்துருக்கீங்களா? நல்லா சாப்பிட்டு பந்தியில முடிச்சுட்டு நெளிக்க முடியாம நெளிக்காம வருவான். வெளியில இருந்துச்சு ஜூஸ் கொடுத்துருக்கேன், ஜூஸா இந்த வாரேன், ஏன்டா உனக்கு தான் கழுத்தை வெளியே தாண்டி அவுட்டா இருக்க, அவுட் லோடு அதிகமா நிக்குதே, நம்ம ஜூஸ் கொடுங்க ஊத்துவோம். அங்கே கூட பழம் கொடுத்துட்டு இருக்காங்க, பழமா கூட்டத்தை விளக்கு அங்க போய் நிற்பான். எப்பதான் நிறுத்துவேன், அவங்க பந்தியை நிறுத்தட்டும் நான் நிறுத்துறேன், அது வரைக்கும் ஓடிக்கிட்டே இருப்பான் சாப்பாடுக்குள்ள. என்ன காரணம்? இது சாப்பிட்டான் ஆனாலும் இவனுடைய வயிறு நிரம்பல. வயிறு நிரம்பிருச்சு. உண்மையான காரணம் தெரியுமா? இவன் மனசு நிரம்பல, இவன் மனசு காலியா இருக்கு. இவன் என்ன நினைக்கிறான்? இன்னும் போட்டா நல்லா இருக்குமே, இன்னும் போட்டா நல்லா இருக்குமே, இன்னும் போட்டா நல்லா இருக்குமே. இது மாதிரி அல்லாஹ் யாரை ஆக்கி விடுவானா? யார் தவறான முறையில் பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறான் அவன் என்ன செய்வானா? திருப்தி அடையவே விட மாட்டான். திருப்தினா என்ன? அல்லாஹ்வுடைய அருள் வந்து திருப்தி அடைஞ்சிருவான். போதும் அல்ஹம்துலில்லாஹ், மனநிறைவோடு இருப்பான். அவன் மனநிறைவு எடுக்கப்பட்டுருச்சுன்னா எப்படி இருப்பான்னு கேட்டீங்கன்னா பைத்தியம் பிடிச்சுமா அலைவான். ஏன்னா இவ்வளவு வந்துருச்சடா, இவ்வளவு இருக்கடா, உனக்கு தேண்ட திருப்தி விட மாட்டேங்க, ஓடிட்டே. என்ன காரணம்? அவனுடைய உரிய முறையில் அவனுடைய சம்பாத்தியம் இல்லாமல் போய்விட்டது என்று சொன்னா அதில் அல்லாஹ் பரக்கத்தை எடுத்து விடுவான் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அதே மாதிரி மற்றொரு இதோடைய ரிலேட்டடாக, இதோடைய தொடர்பாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஏற்கனவே நம்ம அதிகமாக கேள்விப்பட்ட சம்பவம் தான். ஹக்கீம் பின் ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சஹாபி என்ன செய்றாங்கன்னா ரசூலுல்லாஹ்ட்ட உதவித்தொகை கேட்டு வராங்க. அல்லாஹ்வுடைய தூதர் பைத்துல் மால்ல இருந்து எடுத்து கொடுக்குறாங்க. முதல் ஒரு முறை கொடுக்குறாங்க, ஹக்கீம் வாங்குறாரு, வாங்கிட்டு சொல்றாரு இது எனக்கு பத்தாது, இன்னொருக்கா கொடுங்க யார சொல்லலாம் கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இன்னொரு முறை எடுத்து கொடுக்குறாங்க. இரண்டாவது முறை வாங்குறாரு, இது எனக்கு பத்தாதுன்றார். மூன்றாவது முறையும் ரசூலுல்லாஹ் கொடுக்குறாங்க. மூன்றாவது முறையும் வாங்கிட்டு மூன்றாவது முறையும் என்ன சொல்றாரு? இது எனக்கு பத்தாது, இன்னும் கொஞ்சம் கொடுங்க. பேராசை இருக்கிறது. பேராசைனா அவருடைய சூழ்நிலை அப்படி, குடும்ப சூழ்நிலை, வறுமை, அதனால என்ன செய்யறாரு? மீண்டும் மீண்டும் கேட்கிறார். ரசூலுல்லாஹ் 3 முறை கொடுத்துட்டு 4வது அவர் கையை நீட்டும் பொழுது பிடிச்சிட்டாங்க. ஹக்கீங்க, நிச்சயமாக இந்த உலகம் எப்படிப்பட்டது தெரியுமா? ரொம்ப இனிமையானது, பசுமையானது. இதை நீ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு போதும் என்ற மனதோடு எடுத்துக்கொண்டாய் என்று சொன்னா அதில் அல்லாஹ்வுடைய பரக்கத்தை நீ பார்ப்ப. இது போதாது, இது போதாது, இது போதாது என்று இதன் பின்னாலேயே நீ ஓடிக்கொண்டே இருப்பாய் என்று சொன்ன இதுல நீ உனக்கு அல்லாஹ் பரக்கத்தை எடுத்துருவான். பொருளாதாரம் கிடைக்கும், பரக்கத்து இருக்காது. பரக்கத்து இல்லாத பொருளாதாரம் கிடைச்ச என்ன செய்ய? அவனால் நிம்மதியாக இருக்க முடியாது, உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியாது. அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, உனக்கு ஏதாவது தேவை என்று சொன்ன நீ யாரிடத்திலும் கேட்காத, அல்லாஹ் இடத்துல கேள், அல்லாஹ் இடத்துல உன் கோரிக்கை வை, அல்லாஹ் உனக்கு உதவி செய்வான் என்று சொல்லி ஹக்கீமுக்கு ரசூலுல்லாஹ் உபதேசம் செய்யறாங்க. இந்த உபதேசத்தை ஹக்கீம் கேட்டு எப்படி ஃபாலோ பண்றாரு, அதுதான் மேட்ரு. சஹாபாக்களுக்கு ஒரு மிக முக்கியமான விஷயம். அப்ப ரசூலுல்லாஹ் அவர் சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, எந்த உண்மை செய்தியோடு உங்களை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தானோ அந்த வல்ல நாயன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், சத்தியம் செய்கிறார் ரசூலுல்லாஹ், சத்தியமிட்டு சொல்கிறேன், இந்த தேதியிலிருந்து, இன்னைக்கு நீங்க எனக்கு உபதேசம் செஞ்சீங்கல்ல, இந்த நாளில் இருந்து நான் யாரிடத்திலும் எதையும் கேட்டு பெற மாட்டேன் அப்படின்னு ஹக்கீம் நினைச்சாரு. அல்லாஹ்வுடைய சத்தியம் செய்றாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்க. ஜனாதிபதியாக அபூபக்கர் வர்றாங்க. அபூபக்கர் என்ன செய்றாங்கன்னா ரசூலுல்லாஹ் காலத்துல யாருக்கெல்லாம் உதவி செஞ்சாங்க, பள்ளிவாசல் லிஸ்ட் இருக்கும்ல, அந்த லிஸ்ட் எடுக்கிறாங்க. எடுத்து இந்த ஹக்கீம் பேரு அதுல வருது. ஹக்கீம கூப்பிடுறாங்க. அபூபக்கர், பாப்பா, கடந்த காலத்துல ரசூலுல்லாஹ் காலத்துல நீ உதவித்தொகை வாங்கி இருக்கிற, உனக்கான உதவித்தொகை இது அப்படின்னு கொடுக்கிறார். உடனே இவர் ஹக்கீம் என்ன செய்றாருன்னா, வேண்டாம், ஆனா உண்மையிலே வறுமை, உண்மையிலே கஷ்டப்பட்டு தான் இருக்கிறார், வாங்குறதுக்கு தகுதியான மனிதர் தான். ஆனா ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னார்ல, நான் பேராசை படமாட்டேன், யார்கிட்ட கேட்க மாட்டேன், வேண்டவே வேண்டான்னு ஒதுங்கி போயிறார். பிற்காலத்துல உமர் ஆட்சிக்கு வர்றார். அப்ப அந்த பழைய லிஸ்ட் எடுக்கிறாங்க. எடுத்து சொல்றாங்க, ஹக்கீம் வா, உனக்குரிய உதவித்தொகையை வாங்கிட்டு போ. அப்பயும் அவர் என்ன செய்றாரு, எனக்கு வேண்டாம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு நான் சத்தியம் செய்திருக்கிறேன், யாரிடத்திலும் எதையும் வாங்க மாட்டேன் என்று சொல்லி. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு மக்களை எல்லாம் சொல்லிடுறாங்க, மக்கள் நீங்க தான் சாட்சி,
நான் ஒரு ஆட்சி தலைவர் அடிப்படையில என் கடமையை நிறைவேற்ற இவருக்குரிய உதவி தொகையை கொடுக்கிறேன். ஆனால் ஹக்கீம் வேண்டாங்கிறாரு. நான் கொடுக்க மறுக்கலப்பா, அவர் தான் வாங்க மறுக்கிறாரு. நீங்க எல்லாம் சாட்சி என்று சொல்லி உமர் சொல்லிட்டு போயிட்டாங்க. எது வரைக்கும் இவர் இந்த சத்தியத்தை பேணாரு தெரியுமா? தன்னுடைய மவுத்து வரைக்கும் ரசூலுல்லாஹ் சொன்ன சத்தியத்தை பேணுகிறார். எந்த ஒன்றுக்கும் யாரிடத்திலும் அவர் கையேந்தியதே கிடையாது. எனக்கு இதை கொடுங்க, எனக்கு அதை கொடுங்க. மனிதன் தானுங்க, ஒரு கட்டத்தில் நப்சு துடிக்கும்ல. நமக்கு பிடிக்காத விஷயத்தை கொடுத்தா நம்ம வேண்டாம்னு சொல்லி ஒதுங்கி இருக்கலாம். நோம்பு கஞ்சி திரும்ப திரும்ப ஊத்துறாங்க. நோம்பு திறக்கும் பொழுது நமக்கு வயிறு போதும்பா அப்படின்ட்டுவோம். சர்பத்து கொடுத்தா போதும் நம்ம சொல்லுவோமா? அண்ணன் தண்ணி தாகமா இருக்கும். சர்பத்தா எனக்கு 2 கிளாஸ் ஊத்தேன், இப்பதான் குடிச்ச, இல்ல இன்னும் 2 கிளாஸ் ஊத்துக்கிறேன். மனித இயல்பு. வடை கொடுக்குறாங்க, எங்க சட்னியோட சூடா வடை வந்திருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. போவோம்ல, மனிதன் தானங்க. போய் கேட்போம்ல, சக்காரனே எனக்கு இன்னொரு வடை கொடுங்கனே, கஜினி பாய் ஒரு ஜூஸ் ஊத்துங்க பாய், கேட்போம்ல. மனிதன் தானே. ஏதாவது ஒரு இடத்துல மனிதனுடைய நப்சு மாறும்ல, கேட்கும்ல. மனுஷன் கடைசி சாகுற வரைக்கும் ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த சத்தியத்தை வாக்கை நிறைவேற்றுறாரு. வயசான காலத்துல ஒட்டகத்துல வர்றாரு. அந்த ஒட்டகத்தை இயக்குற குச்சி இருக்கிற சாட்டை அது கீழே விழுந்துருச்சு. இப்ப நம்மளா என்ன செய்வோம்? கீழே யாராவது நின்றா அவ்வளவு பெரிய ஒட்டகத்துல வயசானத்துல இறங்க முடியாது. எப்பா அந்த குச்சி எடுத்து கொடுப்பா, இது இயல்பு. அவர் என்ன செய்யறாருன்னா ஒட்டகத்தை கீழே இறங்கி வந்து அந்த குச்சியை அவரே எடுத்து மீண்டும் ஒட்டகத்துல ஏறி போறார். சுற்றி இருக்கிறவங்க கேட்கிறாங்க, எங்க இது எங்க கிட்ட சொன்னா எடுத்துற மாட்டோமா, இதுக்கு மெனக்கிட்டு நீங்க இறங்கணுமா? அப்ப அவர் சொல்றாரு, இல்ல, அல்லாஹ்வுடைய தூதருக்கு நான் சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறேன், எந்த உதவியும் நான் யாரிடத்திலும் கேட்க மாட்டேன், அந்த சத்தியத்தை நிறைவேற்ற இவ்வாறு செய்தேன் என்று சொல்றாரு. அப்படி சொன்னா அப்ப இதுல கவனிக்க வேண்டிய இந்த செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, பேராசை படாமல் இருந்தா அல்லாஹ் எனக்கு அப்படிதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு அடியானுக்கு அல்லாஹ் வழங்கிய செல்வத்தை அவன் பொருந்தி கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் இது எனக்கு போதும், என் ரப்பு எனக்கு கொடுத்தது போதும் என்று அவன் பொருந்தி கொள்வான் என்று சொன்ன அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு தன் அருளை வழங்குவான். யார் பொருந்தி கொள்ள மறுக்கிறான்? என்னப்பா இது, அவன் நேத்தான் கம்பெனி ஆரம்பிச்சான், வீட்டை கட்டிட்டான், காரை வாங்கிட்டான், பஜார்ல 2 சென்ட் இடத்த வாங்கிட்டான், நான் இன்னும் 10 வருஷமா இருக்கேன், 20 வருஷமா இருக்கேன், எனக்கு ஒண்ணுமே இல்லையே. இங்கதான பிரச்சனையே ஆரம்பிக்கு. பிரச்சனை என்னன்னா, என் வயிற்ற நிரப்ப அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் வணங்கினா எனக்கு போதும். என் பிரச்சனை என்ன, என் தம்பி, என் சகல, என் மச்சான், என் மாமா எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்களா, வெல் செட்டில்டு. அப்ப எனக்கு என்ன செய்யும்? உள்ளுக்குள்ள கிடந்து அரிக்கும். ஆஹா, அவன் எல்லாம் நீ எல்லாம் ஒரு காலத்துல எப்படி இருந்த, பொழைக்க தெரியாம பொழைச்சிட்ட, அவன் எப்படி பொழைச்சிருக்கான் பாரு, நீ மாட்டுக்கு தாவா காவா பாவா போய்கிட்டு இருக்க, அவன் கடைக்கு மேல கடையை கட்டி போய்கிட்டு இருக்கிறான், இப்படி சைத்தா உள்ள வந்து சுரண்டுவான். இப்படி சுரண்டும் போதுதான் நம்ம என்ன செய்யணும்? உஷாரா இருக்கணும். அது அறிவட்ட பய உள்ள ரப்பு நம்ம கொடுத்திருக்கிறானடா, எவ்வளவு கொடுத்திருக்கிறான். அவர்கள் எல்லாம் உலகத்தை நோக்கி போகும்போது உன்னை மார்க்கத்துக்காக அவன் தேர்ந்தெடுக்கவில்லையா? அவர்கள் உலகத்தை மூழ்கி கிடக்கும் பொழுது உன்னை மறுமைக்காக எல்லாம் தேர்ந்தெடுக்கவில்லையா? இது சிறந்தது, இது நிலையானது. ரப்பு உன்னை என பிச்சையா எடுக்க விட்டுருக்கிறான், நல்ல ஒரு தன்மானத்தோட சுயமரியாதை இந்த பூமியை வாழ வைத்திருக்கிறான் என்று சொல்லி அந்த சைத்தான் எதிக்கும் பொழுதெல்லாம் அவன் உச்சந்தலையில அடிக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எனக்கு வழங்கியது போதும் என்று சொல்லிக் கொண்டு அது மனநிறைவோடு இருப்போம் என்று சொன்னா பரக்கத்தை கண் முன்னால் நீங்க பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய அருளை கண் முன்னால் ரசிக்கலாம். அதுல நீங்க மிகப்பெரிய செல்வந்தனாக இருப்பீங்க. ரசூலுல்லாஹ் தான் சொல்றாங்க, எது செல்வம்? நிறைய செல்வம் கிடைக்கிறது செல்வம் கிடையாது, அவன் பணக்காரன் கிடையாது. போதும் என்ற மனம் உடையவன் இருக்கான்ல, அவன் தான் உண்மையிலே செல்வந்தன். செல்வந்தன் யாரு தெரியுமா? கோடி கணக்குல சொத்து இருக்கு, சொத்து இருந்தா வீட்டுல உட்கார்ந்து இருக்கானா? நிம்மதியா அவனால 5 வேளை தொழ முடியுதா? முடியல. சொத்து இருக்கு, 7 தலைமுறைக்கு 5 வேளை தொழுகைக்கு அவனால் நேரம் ஒதுக்க முடியல. சுபுக்கு பிறகு சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி 100 முறை அவனால் சொல்ல முடியல. ஒரு சுபஹானா சொல்ல அவனால் நேரம் ஒதுக்க முடியல. அல்லாஹ்வை நினைவு கூற அவனால் முடியல. நீ என்ன செல்வந்த? ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ் கிடைத்ததான் போதும், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யறான், மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யறான், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யறான், அவர்களுக்கு நேரத்தை ஒதுக்குறான். இதுல செல்வந்தன் யாரா? இவன் தான் செல்வந்தன். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் அப்படிதான் வாழ்ந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் உலக காட்சிகள் அத்தனையும் காட்டப்பட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை கட்டளை இடுங்க, உங்களுக்கு பஞ்சு பட்டு மெத்தையை நாங்க வச்சு வைத்தாரோம் அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹ் திருப்பி ஒரே கேள்வி கேட்டாங்க, எனக்கும் இந்த துன்யாவுக்கு என்னப்பா தொடர்பு? ஒரு மரத்தின் நிலையில் தங்கக்கூடிய வழிபோக்கனுக்கும் அந்த மரத்துக்கும் என்ன உறவு? அவன் ரெஸ்ட் எடுக்கிற நேரம் வரைக்கும் தான் அந்த மரம், ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு அவன் இலக்கை நோக்கி போயிடுவான். அந்த குறிப்பிட்ட ஒரு காலகட்ட உறவு தானப்பா அவனுக்கும் மரத்துக்கும் உள்ள தொடர்பு, எனக்கும் துன்யாவுக்கு அவன் தொடர்பு. இந்த ஒரு மனநிலைக்கு ரசூலுல்லாஹ் இருக்க போய் தான், சஹாபாக்கள் இருக்க போய் தான்
அவங்க பெருசா அலட்டிக்கல. நமக்கு அது வேணும், வீடு வேணும், மாளிகை வேணும், பேரு வேணும், அந்தஸ்து வேணும், பெருமை வேணும், ஊருக்குள்ள இவரா அப்பா இவருக்கு எக்கச்சக்க சொத்து இருக்கப்பா, இவர் வீட்டு கல்யாணமா ஆகா ஓகம் பண்ணுவாரப்பா, இவர் இப்படி இல்லப்பா அப்படி இல்லப்பா. இந்த பேருகளை வாங்கி என்ன செய்ய போறோம்? நாளைக்கு போய் படுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, படுத்துதல் எந்திக்கல, அப்படியே ஓதிட்டாங்க, களிமா சஹாத் ஓதிட்டாங்க, எங்க எல்லாத்தையும் உருவாங்க. எங்கேயாவது அப்பா இவர் எவ்வளவு பெரிய சொத்துக்கு சொந்தக்காரர், இவருடைய பத்திரத்தெல்லாம் கொண்டுட்டு வாங்க, கஃன் துணியோடு சேர்த்து வச்சு கெட்டுவோம். இங்கிட்டு 4 பத்திரம், இங்கிட்டு 4 பத்திரம், இங்கிட்டு 4 பத்திரம். ஏமா எவ்வளவு நகையை வாங்கிடுற, தங்க பிஸ்கட்டா சேர்த்துக்காரு, காயினா வாங்கிடுற, தலைமாட்டக்குள்ள தலைப்பாக்குள்ள வச்சு கெட்டு, 4 பிஸ்கட்டை கெட்டு, 4 காயினை கெட்டு. மோதிரம் இருக்க மோதிரம் விரலை விட்டு வராது. என்னப்பா செய்ய? அஜரத்து கேட்பாரு, சேர்த்து வச்சு கெட்டிடுவோமா? மகன் சொல்லுவான், வெட்டியா வரலான்றான். உனக்கு என்ன தெரியும்? 3 கிராம் மோதிரம் உனக்கு சும்மா போச்சா? விரல அடியா, விரலோட ஒரு என்ன பண்ண போறாரு? மண்ணு திங்கிற உடம்ப நம்ம எடுத்துட்டு போவோம், எடுத்துருவான். கெட்டி விடுறாங்க கஃன் துணி, அதாவது நிரந்தரமா இருக்குமா? அது 3 மாசம் மக்கி நாசமா போயிடும். அதுவே நமக்கு சொந்தம் கிடையாது. கொண்டு போய் போடுற கட்டை எல்லாம் அழிஞ்சு போகும், நாசமா போகும். அப்ப இதுதான் கொண்டுட்டு போறோம், எதார்த்தம் தெரியுதுல, அப்புறம் என்னத்துக்கு ஓடுற? அந்த நேரங்களை அல்லாஹ்வுக்காக செலவழிக்கலாம்ல. அல்லாஹ் கொடுத்தது போதும்பா, அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு அல்லாஹ் எவ்வளவோ கொடுத்திருக்கிறான், அவனுக்கு நான் நன்றி செலுத்துறேன் என்று சொல்லி அந்த நேரங்களை மன அமைதியோடு, அல்லாஹ்வுடைய ஆலயத்தோடு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தோடு கொஞ்சம் செலவழித்தோம் சொன்னா அல்லாஹ்வுடைய அருளை கண் முன்னால் பார்க்கலாம். அந்த வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையாக, அதுதான் ரசூலுல்லாஹ் அனுபவிச்சாங்க, சஹாபாக்கள் அனுபவித்தாங்க. கஷ்டங்கள் துன்பங்கள் வந்துச்சு, ஆனா நிம்மதி அவங்ககிட்ட இருந்துச்சு. சோதனைகள் வந்தது, ஆனா நிம்மதி அவர்களிடத்தில் இருந்தது. அல்லாஹுக்காக இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ்ந்தாங்க. அல்லாஹ்வுடைய அருளால் அதை மறுமையில் நிம்மதியாக வாழ போறாங்க. அப்ப அந்த வாழ்க்கை தான் நமக்கு வேண்டும் என்பதை தேர்வு செய்யணும் என்று சொன்னா அல்லாஹ்வுடைய பரக்கத்தை தேடக்கூடிய 2 வழிமுறை தான் சொல்லியிருக்கோம். நிறைய வழிமுறை ரசூலுல்லாஹ் கற்றுத் தந்திருக்கிறாங்க. வரக்கூடிய காலகட்டங்களில் அதை தொடர்ச்சியாக பார்ப்போம். அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய ஒரு மிகப்பெரிய அருளாலும் கருணையாலும் ஏராளமான தாவா பணிகளை, சமுதாய பணிகளை நம்முடைய ஜமாத்தின் ராஜபாளையம் கிளையின் சார்பாக செய்து கொண்டு வருகிறோம். இந்த பணிகளுக்கான பொருளாதார தேவைகளை அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையை கொண்டு உங்கள் மூலமாக அல்லாஹ் நிறைவேற்றி வருகிறார். நம்மில் பல சகோதரர்கள் மாதாந்திர சந்தாக்களை கொடுக்கக்கூடிய மக்கள் இருக்கிறோம். நம்மில் பல சகோதரர்கள் சில விஷயங்களுக்கு பொறுப்பேற்று செய்கிறோம். கரண்ட் பில்லா அதுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்ள ஒரு சகோதரர் முன் வருகிறார். ஒரு ஆசிரியைக்கு சம்பளம் கிட்டத்தட்ட 8 மக்தப் மதரசா ஆசிரியர்கள், 3 அன்னிசா மதரசா ஆசிரியர்கள் என்று 11 ஆலிமாக்கள் நம்முடைய ஜமாத் இந்த உறுப்பினர் ஊழியர்களாக இருக்கிறாங்க. அதுபோக பள்ளிவாசல் இமாமுக்கு, பள்ளிவாசல் முவாத்தினுக்கு, இது போன்ற செலவுகளுக்கெல்லாம் இந்த தேவைகளை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு உங்கள் பொருளாதாரத்தை கொண்டு நாம் நிறைவேற்றி வருகிறோம். இதுல சில இடங்கள்ல சில எமர்ஜென்சி தேவைகள் இருக்கும். அப்ப அந்த தேவைகள் நிறைவேற்றும் பொழுது, சில காரியங்கள் தாவா பணிகள் செய்யும் பொழுது இந்த பொருளாதாரத்தை கொண்டு அதை நிவர்த்தி செய்ய முடியுமா என்று சொன்னா ஒரு பெரிய ஒரு பொருளாதார பள்ளம் உருவாகிறது. அப்ப இதற்காக என்ன செய்ய வேண்டும்னா, சில சகோதரத்தை கடன் வாங்கி அந்த கடனை வச்சு இந்த செலவுகளை நிறைவு செய்து மீண்டும் அவர் கடன் அடைக்க வெளியில வசூல் செய்து இப்படியுமாக ரொட்டேஷனாக போய்கொண்டே இருக்கு. ஆனா இந்த ஒரு சுழற்சி முறை நல்லது கிடையாது. ஒரு நிர்வாகம் என்பது அவங்க கையில செலவுகளுக்கு போதுமான அளவுக்கு பொருளாதாரம் இருக்கணும், அது போக எமர்ஜென்சிக்கு கொஞ்சம் கையிருப்பும் இருக்கணும். அப்படி இருக்கக்கூடியதுதான் ஒரு ஆரோக்கியமான அதனுடைய பாதையில பயணிக்கும். அப்ப இந்த நிர்வாக சூழல்ல இந்த தாவா பணிகளுக்காக இங்கு ஏற்கனவே வணங்கக்கூடிய சகோதர சகோதரருக்கு அல்லாஹ் மென்மேலும் அருள் புரியட்டும். அவர்களுக்காக அதிகமாக துவா செய்வோம். வந்திருக்கக்கூடிய புதிய சகோதரர்கள் சந்தாதாரமாக நீங்க இல்லாம இருந்தீங்கன்னா மாதாந்திரமாக ஒரு 100 ரூபாய் என்பது ஒரு பெரிய காசு கிடையாது. இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு என்னென்ன செலவினங்களுக்கோ எவ்வளவோ நம்ம செலவு செய்து கொண்டிருக்கோம். ஒரு 100 ரூபாய் நம்ம உட்கார்ந்து தொழுகிறோம்ல, இந்த பள்ளிவாசலை மின் கட்டணத்துக்காக உபயோகப்படலாம், அல்லது இன்னும் பிற சாதனங்களுக்காக உபயோகப்படலாம், மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஊதியமாக உதவிப்படலாம், பிள்ளைகளுக்கு கிதாபுகள் வாங்கி கொடுக்கோம்ல, குரான் வாங்கி கொடுக்கணும், இன்னும் பிற புக்கு வாங்கி கொடுக்கும், இதெல்லாம் நம்ம ஜமாத்துடைய செலவுல தான் வாங்கி கொடுக்கிறோம். அவங்க கிட்ட நன்கொடை எதுவும் வாங்குவது கிடையாது, கட்டணம் வசூலிப்பது கிடையாது. அப்ப அந்த கிதாபுகளுக்காக நீங்கள் கொடுக்கிற பொருளாதாரம் செலவழியலாம். இதுல செலவழிக்கிற அத்தனையுமே உங்களுக்கு முதலீடு தான். எப்படிப்பட்ட முதலீடு? பன்மடங்கு லாபத்தை சம்பாதித்து தரக்கூடிய முதலீடு, நிரந்தர வருமானத்தை பெற்று தரக்கூடிய முதலீடு. நாம மௌத்தா போயிட்டாலும் நாம இங்க சில மாணவர்களுக்கு தொழுகைக்காக அல்லது இன்னும் வணக்க வழிபாடுகளுக்காக பொருளாதாரத்தை போட்டுட்டு போயிட்டோம்னு சொன்னா, நாம மௌத்தா போனாலும் இங்கே தொடர்ந்து நடக்கக்கூடிய இந்த பணிகளின் மூலமாக நன்மைகள் அங்கே தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொண்டு அல்லாஹுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, அவருடைய பாதையில் செலவழிப்பதற்காக உங்கள் பொருளாதாரங்களை தாராளமாக வாரி வழங்குங்க.
கீழே சந்தாவுக்கு சகோதரர்கள் இருப்பாங்க, பொறுப்பாளர்கள் இருப்பாங்க. நீங்க இந்த மாசத்துல இருந்து ஒரு தொகை தரேன்னு சொன்ன அதை அவங்க எழுதி வச்சுக்கிட்டு உங்களை தொடர்பு கொள்வாங்க. இது போக வேற எதுவும் நன்கொடை மாதாந்திரமாக நான் ஒரு ஆசிரியைக்கு, ஒரு ஆலிமாவுக்கு சம்பளத்துக்கு பொறுப்பேற்றுக்கிறேன், நான் இந்த வகைக்காக இவ்வளவு பொருளாதாரம் கொடுக்கிறேன் என்று நீங்களாக முன் வந்து நன்மையை கருதி செய்தாலும் அல்லாஹ் எந்த ஒரு நன்மையை வீணாக்க மாட்டான். உங்களுக்கு பெறுவதை பன்மடங்காக இந்த உலகத்திலும் உங்களுக்கு திருப்பி தருவான். நாளை ஆகிரத்திலும் நீங்கள் எதிர்பார்க்காத நன்மைகளை கொண்டு வந்து உங்களுக்கு தருவான் என்பதை நம்பிக்கை கொண்டு இந்த தர்மங்களின் நன்மைகளில் ஈடுபடுவோம். வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.